கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுதுன்னு கவிஞன் ஒருத்தன் பாடினா இல்லையா? கத்தியின்றி ரத்தமின்றி நிஜமாவே இங்க ஒரு புரட்சி நடந்துட்டு இருக்குன்னா அது டாக்டர் அக்பர் கவுசரோட வாணியம்பாடி ஆசிரமத்துல நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். குடிப்பழக்கம் உள்ளவர்களுக்கும் போதை பழக்கம் உள்ளவர்களுக்கும் அது கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கும் இவர் பண்ணிட்டு இருக்கிற அரிய பணி அப்படிங்கிறது அத வேர்ட்ஸ்ல டிஸ்கிரைப் பண்றது ரொம்ப கஷ்டம். சினிமா உலகத்துல ரொம்ப பிரபலமான ஒரு இந்திய மருத்துவர் அப்படின்னா இவர்தான் சொல்லணும். சினிமா உலகம் சார்பில் மறுவாழ்வு திலகம் அப்படிங்கிற பட்டமும் மருத்துவ திலகம்ங்கிற பட்டமும் வாங்கியிருக்கிறவரு. நிறைய பேருக்கு பரிச்சயமானவர். இங்க இருக்கிறதுல பெரும்பான்மையானவர் அவர்கிட்ட சிகிச்சை பெற்றவர்கள். இந்த அளவுக்கு ஒரு அபிமானத்தை ஒரு இண்டிஜினஸ் முறைகளை கையாண்டு வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கும் ஒரு டாக்டர் பெற்றிருக்காருன்னா அது definitely it's a very remarkable thing. டிஃபன் சாப்பிட்டு நேரா ஷூட்டிங் போறாங்க. அங்க போனா ஷூட்டிங்லயே அக்பர் கோசம்ன்றாங்க. எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ், சரித்திரம் திரும்புது அக்பர் கோசம் மூலமா. இவர் சாதாரண அக்பர் இல்ல, இறைவனா பார்த்து இவர் ஒருவருக்கு தான் தெய்வீக மருத்துவர்ன்ற ஒரு பட்டத்தை அங்கீகாரமா கொடுத்திருக்காரு. அதை வழங்கியவர் அமைச்சர் திரு மகாதேவப்பா, அவருக்கு என்னுடைய நன்றி. உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி அதுக்கேற்ற டாக்டர்கள் இருக்காங்க. ஆனா இந்த குடியை நிறுத்துறதுக்கு டாக்டர் இல்லையான்னு சொல்லி லேடிஸ் புலம்புவாங்க. நான் பார்த்துருக்கேன். ஐயோ குடியாரன் காலையில ஒழுங்கா பேசுறான், ராத்திரி தண்ணியை போட்டு ஒரே உதைக்கிறான், எப்ப திருந்துவானோ என்ன ஒன்னும் புரியலன்னா அதுக்கு டாக்டர் அக்பர் கோஸ்கிட்ட போயிடுங்க. 2 நாள் ட்ரீட்மெண்ட், சாப்பாடு போட்டு தண்ணி மட்டும் கட் பண்ணிடுவார். அதனால நாங்க என்ன பண்ற, திரையுலகத்தில இருந்து மக்கள் திலகம், நடிகர் திலகம், இவர் மருத்துவ திலகம்.